இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு தேவனாகிய கர்த்தர் ஒரு நபர் மீது வைத்த திட்டம் அல்லது தரிசனம் நிறைவேற அவர் நடத்தி செல்லும் பாதை. எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு தான் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படி தேவனாகிய கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளும் பொழுது, அப்படி தெரிந்து கொண்டவர்கள் மீது ஒரு திட்டம் அல்லது தரிசனம் வைக்கிறார். அந்த திட்டம் அல்லது அந்த தரிசனம் நிறைவேற அவர் நம்மை நடத்தி செல்கிற பாதையை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நடத்துகிறார். அந்த பாதை தேவனுடைய அன்பை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாதை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த அன்புதான் அவர் உன் மீது வைத்த திட்டம் அல்லது தரிசனத்தை நிறைவேற செய்யும். அந்த அன்புதான் முடிவில் பரலோக ராஜ்யத்தில் நம்மளை கொண்டு போய் விடும். அதை இன்றைக்கு நம்ம வேத வசன ஆதாரத்தோடு தியானிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நம் மீது வைத்த திட்டமோ தரிசனமோ திடீரென்று ஏற்படக்கூடியது அல்ல. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்படி நம்மளை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளுகிறாரோ, அதே போலதான் நம் மீது வைத்திருக்கிற திட்டமும் தரிசனம் உலக தோற்றத்திற்கு முன்னே அவருடைய இருதயத்தில் இறக்கும். நாம் அதை தெரிந்து கொள்ளும். ஆதலால் தான் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நம்மளை அவர் தெரிந்து கொண்டிருப்பாரானால் கிறிஸ்துவின் அன்பிற்குள் செல்லக்கூடிய பாதையில் வழி நடத்துவார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்புதான் நம்மில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டும். தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை எப்படி தெரிந்து கொண்டார்? யோசேப்புடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட திட்டம் அல்லது தரிசனம் வைத்திருந்தார்? அந்த திட்டம் அல்லது தரிசனம் நிறைவேற அவனை எப்படிப்பட்ட பாதையில் கொண்டு சென்றார்? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன்
பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். நல்லா கவனிங்க. 17 வயசு வாலிபன் கூட கிடையாது அவன். அது சிறு பிராயம் அவங்க காலத்துல. அந்த 17 வயசுலயே சகோதரர்கள் செய்கிற துன்மார்க்கத்தை தகப்பனுக்கு தெரியப்படுத்துகிறான்னா அவன் துன்மார்க்கத்தை வெறுக்கிறவனாக இருக்கிறான் அர்த்தம். அவன் பரிசுத்தவானாய் நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் இதற்கு முன்பு நாம் பார்த்தோம், புறஜாதியில் பிறந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்று. சபையை துன்பப்படுத்தின பரிசுத்தவான்களை கொடூரமாய் துன்பப்படுத்தின பவுலை தெரிந்து கொண்டார் என்று பார்த்தோம். பரிசுத்தவானையும் தெரிந்து கொள்ளுகிறார், துன்மார்க்கத்தனத்தை வெறுக்கிறவனையும் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படின்னா கர்த்தர் யாரை தெரிந்து கொள்வார் என்று தெரியாது. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலின் முதல் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். தகப்பனுடைய ஒரு அன்பை பெற்றவனாக இருக்கின்றான். ஒரு பக்கம் தகப்பனுடைய முதிர் வயதுல பிறந்தபடினாலும் அவனை நேசிக்கிறான். இரண்டாவது அவன் துன்மார்க்கத்தை வெறுக்கிறவனாய் இருக்கிறபடினாலும் அவன் மீது மற்ற எல்லா பிள்ளைகளை விட அதிகமான நேசிக்கின்றான். 4வது வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். நல்ல கவனிங்க. உலக தகப்பன் நேசிக்கும் போதே அதை சகோதரர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, பரலோக தகப்பன் நேசிக்கும் பொழுது தாங்கிக் கொள்ள முடியுமா? நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18வது 19வது வசனங்கள். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? தேவன் உன் மீது ஒரு திட்டம் அல்லது தரிசனம் வைத்திருக்கிறாரா? உங்களை நேசிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க. இது நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆவிக்குரிய ரீதியில நாம் முன்னேறி செல்லும் பொழுது அதில் வருகிற எதிர்ப்புகளை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பகைக்கிறதுன்னு சொன்னாரு. உடன் பிறந்தவர்களே பகைக்கிறாங்க, உடன் பிறந்தவர்களே அவனை வெறுக்கிறாங்க. தகப்பனுடைய அன்பை பெற்றுவிட்டான் என்று சொல்லி அவனை நேசிக்கவனை ஆள் இல்லையா? நீ எல்லாராலையும் அற்பமா எண்ணப்படுகிறியா? உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை குறித்து கர்த்தர் திட்டம் தரிசனம் வைத்திருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும்.
ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆண்டவர் அவன் மீது வைத்த திட்டத்தை, அவன் மீது வைத்த தரிசனத்தை ஒரு சொப்பனத்தின் மூலம் தெரியப்படுத்துகிறார். It's a vision of God. It's a plan of God in Joseph's life. அந்த சொப்பனத்தை அப்படியே சொல்றான். அவங்களால் அதை புரிய முடியாது, அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவன் குடும்பத்திலே கடைசியானவன். நீ எங்களை ஆளுவியா, நாங்க உனக்கு முன்னால குனிஞ்சு நிற்போமா? அவனை அதிகமாய் பகைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்ல கவனிங்க, 11வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் பொறாமையின் பாதையிலே நடத்தப்படுகிறான். இந்த எதிர்ப்புகள், இந்த பகைகள், இந்த பொறாமையின் பாதைகள் அவனுடைய இருதயத்திற்குள் ஒரு கிறிஸ்துவினுடைய அன்பை கொண்டு வருகிறது என்பது யோசேப்புக்கே தெரியாது. அல்ல கவனிக்க வேண்டும். When you are going through a path of frustrations, dejections, oppositions, understand that you are chosen by the Lord. God has a greater plan in your life, but you may be a saint. நீ ஒரு பரிசுத்தவானாக இருக்கலாம், நீ பரிசுத்தவாட்டியா இருக்கலாம், ஆனா உனக்குள்ள அன்பு இருக்காது. நல்லா கவனிக்க வேண்டாம். யோசேப்பு பரிசுத்தவான் தான், துன்மார்க்கத்தை வெறுக்கிறவன் தான். தேவன் அவன் மீது வைத்த திட்டம், தரிசனம் நிறைவேறதுக்கு அவர் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு அவனிடத்துல கிடையாதுங்க. நல்லா கவனிக்க வேண்டும். ஆவிக்குரிய அந்த ரீதி என்று சொல்லும் பொழுது, everyone are lacking in one or other way. நல்லா தெரிஞ்சுக்கிறேன். எதுலையோ ஒன்றுல நம்ம குறை உள்ளவர்களாக நமக்கே தெரியாது. We may not be aware of where we are lacking, what the Lord has expected in our life to fulfill His plan or vision to be completed. அந்த திட்டம், அந்த தரிசனம் நிறைவேறதுக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம்மிடத்துல இல்லாம இருக்கும். நல்லா கவனிக்க வேண்டும். நம்ம நினைக்கிறோம், ஏன் ஆண்டவர் என்னை இந்த பாதையில கொண்டு போகிறார், ஏன் என்னை காரணம் இல்லாம பகைக்கிறாங்க,
எதனால எனக்கு இந்த விதமான ஒரு பிரச்சனைகள் என்று நம்ம நினைக்கிறோம். கட்டின புருஷன் கூட நேசிக்க மாட்டான், கட்டின மனைவி கூட நேசிக்க மாட்டா, பெத்த பிள்ளைகள் கூட விரோதமா நிக்கலாம். புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை நீ கணவன் மீது அன்பு வச்சிருக்கலாம், ஆனா மனைவி மீது நீ அன்பு வச்சிருக்கலாம், உன் பெத்த பிள்ளைகள் மீது நீ உயிரையே வச்சிருக்கலாம். அந்த அன்புக்கும் அவர் உன் மீது வைத்த தரிசனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவனை நடத்தி செல்கிற பாதை அவனால புரிந்து கொள்ள முடியாது. ஆனா தகப்பனுக்கு மிகவும் பிரியமானவன், தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவன், தகப்பன் சொல்ல தட்டாதவன் தான். நல்லா கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து, பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். யாரிடத்தில் அனுப்ப போகிறேங்கிறாரு? இவன் மீது பொறாமப்பட்டவங்களிடத்தில் அனுப்ப போறேங்கிறாரு. யாரிடத்தில் அனுப்ப போறாங்க? இவனை வெறுத்தவங்கிட்ட அனுப்ப போறேங்கிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். அதுக்கு அவன் என்ன பதில் சொல்லுகிறான்? வாசிப்போம். அவன் இதோ போகிறேன் என்றான். உடனே போகிறேங்க. Obedience to his father. துன்மார்க்கத்தை வெறுக்கிறவன், பாவத்துக்கு தூரமா நிற்கிறவன், பரிசுத்தவான், தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவன் தான். We may have all the qualities of characters what the Lord has expected in our life. அன்று நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற எல்லாவித நற்குணங்களும் நமக்கு இருக்கும். ஆனா தரிசனத்தை வைத்திருக்கிறாரே, பரலோகத்தை வைத்திருக்கிறாரே, அந்த தரிசனம் நிறைவேற அந்த பரலோகத்துக்குள் நுழையக்கூடிய ஒரு அன்பு நம்மிடத்தில் இருக்காது. நல்லா கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 18 இருந்து 20. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குடிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். எப்பொழுதுமே கர்த்தர் உன் மீது ஒரு திட்டம் வைக்கிறார், ஒரு தரிசனம் வைக்கிறார். பிசாசுடைய நோக்கமே உன்னை சாகடிக்க வைக்க வேண்டும். மோசே மீது திட்டம் தரிசனம் வச்சுதான் அவன் பிறக்கிறான். அவன் பிறக்கும் போதே அவனை சாகடிக்கக்கூடிய திட்டத்தை ராஜா போடுறான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தின்படி தான் வர்றாரு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தான் வருகிறாரு. அவரையும் பிறந்த உடனே கொலை செய்கிறதுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அப்படின்னா ஏன் தற்கொலை எண்ணங்கள் வருகிறது அநேகருக்கு?
உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு கசப்பான பகுதிக்குள்ள நீ போகிற, அத உன்னால தாங்கிக் கொள்ள முடியல, நீ தற்கொலை செய்யணும்னு நினைக்கிற, அப்படியாவது நீ செத்துற மாட்டியான்னு அவன் பார்க்கிறான். நல்லா கவனி, அந்த எண்ணத்தை கொடுக்கிறவனே பிசாசு. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நீ மரணத்தின் பாதையில போய் தப்புவிக்கப்பட்டிருக்காயா? உன் பிள்ளைகள் மரணத்தின் பாதையில போய் தப்புவிக்கப்பட்டிருக்கிறார்களா? ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நீ பிழைச்சு விட்டாயா? எந்த சூழ்நிலையிலும் மரணத்தின் பாதையில போய் நீ மறிக்காமல் உயிரோடு இருக்கிறையா? உன்னை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார், உன்னை குறித்து தரிசனம் வைத்திருக்கிறார். உன்னை கொல்ல பிசாசால முடியவே முடியாது. எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அவன் தரிசனம் முடியும் பார்ப்போம். 24வது 25வது வசனம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்தில் இருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். பெரிய வர்த்தகர்கள் கூட்டம் போய்கிட்டு எகிப்தை நோக்கி அவங்ககிட்ட போய் வித்து போட்டுறாங்க. 28வது வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இது பிசாசினுடைய ஒரு தந்திரமாக தரிசனம் நிறைவேற விடாம ஆக்குறதுக்காக அவன் செய்திருக்கலாம். ஆனால் அந்த பாதை யோசேப்பின் மீது தேவன் வைத்த திட்டம் தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக கொண்டு போகப்படுகிறான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். என்ன காரியம்லாம் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் பிசாசு உன் வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ அந்த பாதையிலேயே கர்த்தர் உன்னை கொண்டு போய் அதை தரிசனத்தின் பாதையாக மாற்றி வைத்து விடுவார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். 36வது வசனம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். அவை எதிர்பார்க்காத எதிர்ப்புகள், எதிர்பார்க்காத பொறாமைகள், அயலான் மூலமா இல்ல, குடும்பத்துக்குள்ளேயே அவனால வாழ முடியல, தான் பிறந்த வீட்டிலேயே அவனால வாழ முடியல, தன்னை பெற்ற தகப்பன் கூடயே அவனால வாழ முடியல. ஐயா, கண்ணீரின் பாதையில கொண்டு போகிறாரு. Totally was broken. இனி தகப்பனை பார்க்க முடியாது. சகோதரர்கள் நினைச்சாங்க வித்துட்டோம், இனி அவன் சொப்பனம் நிறைவேறாது. ஏன் அந்த பாதையில கொண்டு போகிறார்? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44, 45 வசனங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். எப்படி செய்கிறதினால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். அவர் தீயோர் மேலும் மீதும் நல்லோர் மேலும்
தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். முக்கியமான வசனம் இதுதான். அவருடைய அன்பு நான் என்ன, தீயோர் மீதும் நல்லோர் மீதும் சூரியனை உதிக்க பண்றாரு. அது தீயவன் மீதே சூரியன் படக்கூடாது நினைக்கல, தீயோர் மீதும் நல்லோர் மீதும் மழையை வர்ஷிக்க பண்ணி விளைச்சலை கொடுக்கிறாரு. The Lord of God treated everyone equally. அந்த அன்பிற்குள் யோசேப்பு வந்தாதான் தேவன் அவன் மீது வைத்த தரிசனம் நிறைவேறும். அவன் மீது வைத்திருக்கிற தரிசனம் அப்படிப்பட்ட தரிசனம். நல்ல கவனிங்க. சாதாரண ஒரு சொப்பனம் கண்டா வந்து குனிஞ்சிட்டான்னு அவன் நினைக்கிறான். God has a greater plan in his heart to be fulfilled in the life of Joseph. அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் சரி, இவனை நேசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இவனுக்கு தீமை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அவன் அன்பை காட்டிதான் ஆகணும். அதுதான் தரிசனம். அந்த அன்புக்குள்ள வரலாம், அந்த தரிசனத்துக்குள்ள அவனை கொண்டு போக முடியாது. நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நீ எந்த பாதையில போனாலும் சரி, நீ எந்த பாடுகள்ல போனாலும் சரி, உன்னை விட்டு கர்த்தர் விலகவே மாட்டார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். நல்ல கவனிங்க. அந்த இடத்துல கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாரு. அந்த இடத்துல கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. அவன் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டுல உள்ள வெளியே எல்லா இடத்திலும் ஆசீர்வாதம். A man of prosperity. நல்ல கவனிங்க. வாசிப்போம். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. 6வது வசனத்தின் கடைசி பகுதி, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். அழகான ரூபம். அதுதான் அவனுக்கு டேஞ்சர் ஆயிடுச்சு. அழகா இருந்தாலே டேஞ்சர் தான் போலுக்கு. பாருங்க, வாசிப்போம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார்.
இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். எத்தனை உண்மை எஜமானுக்கு அவன். நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடி ஒன்ன மட்டும் என்ற விலைக்கு வைக்கல. A faithful servant to the master. இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது எப்படி? கர்த்தருக்கு பயந்தும் ஐயா, கர்த்தருக்கு பயந்தவன். நல்லா கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் இந்த பாதையில கொண்டு போகிறாரு. நம்ம நினைப்போம், நான் யாருக்கு துரோகம் செஞ்சேன், நான் யாருக்கு விரோதமா பேசினேன், ஆண்டவருடைய போய் அழுவ, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானது தானே செஞ்சேன், உமக்கு பிரியமில்லாத எதுவுமே நான் செஞ்சது, ஏன் எனக்கு இந்த பாதை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த நிந்தை, ஏன் எனக்கு இந்த அவமானம் என்றெல்லாம் நம்ம நினைக்கலாம். அவருடைய ஒரு பாதையில நடத்துறாரு. உன்னை குறித்த திட்டம் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறல. நீ நினைக்கிற அந்த தீர்க்கதரிசி அப்படி சொன்னாரு, இந்த தீர்க்கதரிசி எப்படி சொன்னாரு, என் வாழ்க்கையில ஏன் நடக்காம பொய் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரா? ஏன் தீர்க்க தரிசனம் சொல்றாரு? உன்னை சரி பண்றதுக்கு தான். அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள நீ வர்றதுக்கு தான். அது நிறைவேற உன்னை மாற்றுகிறதற்கு தான். அது நமக்கு தெரியாது, அது நம்மளால புரிஞ்சுக்கிட முடியாது. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து, இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். எப்படிப்பட்ட பரிசுத்தவான் வாலிபங்க அவன். அவன் கிழவன் கிடையாது, ஒரு வாலிபன். என்ன பாவம் செஞ்சாலும் வெளியே தெரியாது. ஏன் ஓடுறான்? மேல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காருயா, மேல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஓடுறான், கத்துறா. அவன் வஸ்திரத்தை விட்டுட்டு போன உடனே கத்துறா. இவ கத்தன கத்துல எல்லா வேலைக்காரனும் ஓடியாரான். இவ என்கிட்ட தப்பா நடக்க வந்தான். சத்தம் போட்ட உடனே அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிட்டான்டா. அந்த வஸ்திரத்தை அப்படியே வச்சிருக்கிறா. புருஷன் வந்த உடனே சொல்றா, இவனை வச்சு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்செல்லாம் அவன் மறந்துட்டான். மனைவி சொன்னது உண்மை நம்பி அதை ராஜாட்ட போய் சொல்லி, ராஜாவுடைய உத்தரவின் பேரில் அவனை தூக்கி சிறையில போட்டான். எல்லாம் கவனிங்க. யோசிப்பு நினைச்சிருப்பான், இவங்களாவது நல்லவங்களா இருப்பாங்க நினைச்சவன் இங்க மகிழ்ச்சியாக இருந்துகிட்டு இருந்தவன் இவங்களும் நல்லவங்க இல்லையா? நல்ல கவனிங்க. சகோதரர்கள் தானே துரோகியா மாறி தகப்பனை விட்டே பிரிச்சு வித்தானுங்க. இவங்கெல்லாம் அன்பு காட்டிட்டு தானே இருந்தாங்க.
வீட்டையே என் கையில கொடுத்து நடத்த சொன்னாரே, எங்கேயும் துரோகமா? உலகத்துல யாருமே நல்லவங்க கிடையாதா? என் இயேசு சொன்னாரே, வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே? என்னை நல்லவன் என்று சொல்லுவானே? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நல்லவன் ஒருத்தனும் கிடையாதுயா, ஒருத்தன் கிடையாது. அதனாலதான் நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புறத விட்டு விடு. அவன் கூட இருக்கும்போது டேடிம்பா, அப்பாம்பா. நீ கொஞ்சம் ஒதுக்கிட்டீனா உன்னை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவான், உன்னை சபிப்பான். யாரும் நல்லவன் இல்லை. தோல்ல போட்டு வளர்த்தாரியா, சீசர்களை தோல்ல போட்டு வளர்த்தாரு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 74வது வசனம். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். என்ன சொன்னான்? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அவர் உயிரோடு இருந்த பொழுது, நீ தேவனுடைய குமாரன் என்று அறிந்தும் விசுவாசித்து இருக்கிற ஆண்டவரே, நாங்க யாரிடத்துல போவோம்? யோவான் 6வது அதிகாரம் 68 69. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். நல்ல கவனிங்க, இப்படி சொன்னவன் தான் சபிக்கிறான். நம்ம கூட இருக்கும் போதெல்லாம் டேடின்னு தான் கூப்பிடுவாங்க, அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அவரை போல நல்லவர் கிடையாது, அவரை போல பரிசுத்தவான் கிடையாதுயா, எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. நம்மளை விட்டு போன உடனே எவ்வளவு தீமையா பேச முடியும். அதனாலதான் இயேசு சொன்னார், நல்லவன் ஒருவனுமே இல்லை, என் பிதாவை தவிர நல்லவன் ஒருவனுமே இல்லை. அந்த அனுபவத்திற்குள்ள யோசேப்பு தள்ளப்பட்டு விட்டான். அந்த அனுபவத்துக்குள்ள தள்ளப்பட்டு இப்ப சிறைச்சாலையில கைதிகளோடு இருக்கிறான். ஏன் குற்றமே செய்யாத யோசேப்பை ஆண்டவர் சிறைச்சாலையில கொண்டு போடுகிறார் ஐயா? அங்க ஒருத்தன் கூட நல்லவன் இருக்க மாட்டான். திருடனும் கொலைகாரனும் கொள்ளைக்காரன் தாங்க இருப்பான். அவர்களை நேசிக்க பழகுன ஐயா. இவன் கைதியோட கைதியா ஆண்டவர் போடல, அந்த சிறை கைதிகளையே கவனிக்கக்கூடிய பொறுப்புள்ளவனா போட்டு அந்த சிறை கைதிகளுக்கு வேண்டிய வேலைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை போட்டு உள்ள வைக்கிறாரு. ஏன்? அவனுக்கு கீழே இருக்கிற கைதிகளிடத்தில் அன்பு காட்டி பழக வேண்டும். இது அன்பை
கற்றுக்கொள்கிற ஒரு பாதையில கொண்டு போகிறாரு. அந்த பாதையில போனதுக்கு அப்புறம் கூட யோசேப்பால் அதை புரிய முடியல. ஆனா அங்க அன்பை கற்றுக்கொள்ளுகிறான். இது தரிசனத்தின் பாதைன்னு அவனுக்கு தெரியாது. இது பரலோகத்தை சுதந்திரிக்கிற பாதைன்னு அவனுக்கு தெரியாது. அந்த இடத்திலையும் அவங்களை விசாரிக்கிறான். துக்கமா இருந்த உடனே போய் விசாரிக்கிறான். ஏன் உன் முகம் வாடி இருக்குது? ஏன் நீ நேத்து இருந்தது மாதிரி இன்னைக்கு இல்ல? It was his love. அவன் கவலைப்பட்ட என்ன கவலைப்பட? திருட்டு போய அவங்க எப்படி போட்டுன்னு நினைக்கல. அந்த திருடன் மீது கரிசனை வைத்து, நீ ஏன் கவலையோடு இருக்க? ஏன் நேற்று மாதிரி உன் முகம் இல்லை? அவன் சொப்பனத்தை சொல்றான். அதுல இருந்த 2 பேருக்கு சொப்பனத்தை சொல்லி அந்த சொப்பனம் நிறைவேறுது. அந்த சொப்பனம் நிறைவேறினதுக்கு அப்புறம் தேவனுடைய தரிசனத்தின் பாதைக்குள் வருகிறான். நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவருடைய தரிசனத்தின் பாதைக்குள் வருகிறான். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 1வது வசனம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். 8வது வசனம். காலமே பார்வோனுடைய மனம் கலகி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அடைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருத்தனால கூட அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல தெரியல. அந்த ஜெயில ஒருத்தன் கடந்தானே, இவன் சொப்பனன் நடந்து பார்வோனுக்கு மறுபடியும் பாலம் பத்திரக்காரனா வந்தானே, அவன் சொல்றான், நான் செய்த தப்பு இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ஐயா ஜெயில ஒருத்தன் கிடக்கான். ஐயா ஜெயில ஒருத்தன் கிடக்கான். 2 வருஷம் வெளியே வர முடியல. அந்த 2 வருஷமும் அவன் வெளியே வரலைன்னா இன்னும் அந்த அன்பை கற்றுக்கிடலன்னு அர்த்தம். அதனால காலதாமதம். ராஜா கூப்பிட்டு விடுறாரு. 14வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அடைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனை பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். என்னால ஒண்ணுக்கு அர்த்தம் சொல்ல தெரியாதியா? அது அவர்தான் சொல்லலாம். தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு சொல்லட்டும். பார்வோன் சொப்பனத்தை அவன்கிட்ட சொல்றான். 28வது வசனம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒழிந்து போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும்
தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. பார்வோனுக்கு ரெட்டித்தது. 2 தடவை வந்திருக்குது. வாசிப்போம். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த 7 வருஷமும் விளைச்சலை எல்லாம் சேர்த்து வச்சிரு, பஞ்ச காலத்துல கொடு, விவேகமும் ஞானமும் உள்ளவனை தெரிந்தெடு. 38வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் ஒருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். நல்ல கவனிங்க. தரிசனத்துக்குள்ள வந்துட்டான். தேவன் வைத்த திட்டம், தேவன் வைத்த தரிசனத்துக்குள்ள வந்து விட்டான். 53வது வசனத்தில் இருந்து, எகிப்து தேசத்தில் வந்த பரிபூர்ணம் உள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின் யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. சகல தேசத்திலும் பஞ்சம், எகிப்துல மட்டும் ஆகாரம் இருக்கு. 57வது வசனம், சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பின் இடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். நல்ல கவனிங்க. யோசேப் வீட்டத்துல தானியம் கட்டி எல்லாரும் வர்றாங்க. அதான் தரிசனம். இதுதான் தரிசனம். தேவன் வைத்த தரிசனம் நிறைவேறி வருகிறது. நன்மை செய்தவர்களுக்கும் தானியம் கொடுக்கணும், தீமை செய்தவர்களுக்கும் தானியம் கொடுக்கணும். போஷிக்கிறவனாக உன வச்சிருக்கிறாரு. தான் மீது பொய்க்குற்றம் சுமத்தி 13 ஆண்டு காலம் சிறைச்சாலையில போட்டாலே அந்த போத்திபாருடைய மனைவி வந்து கேட்டாலும் தானியம் கொடுக்க வேண்டாம். அன்பு இருந்தா தான் கொடுக்க முடியும். நல்ல கவனிங்க. நல்லார் மேதம் தீயோர் மேதம் சூரியனை உதைக்க பண்ணி மழையை வருஷிக்கிறார் தானே வாசித்தான். அந்த தேவனுடைய அன்பு இவனுக்குள்ள வர வேண்டும். உன் சத்துருவை சிநேகி, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, உன்னை துன்பப்படுத்துகிறவர்களாக நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. அந்த அனுபவத்திற்குள்ள வர வேண்டும். யாரு யாரெல்லாம் இவனுக்கு தீமை செய்தார்களோ, இவன் காலில் விலங்கு போட்டு இழுத்துட்டு போனார்களோ, அவங்களும் வந்து கேட்பாங்க, கொடுக்க வேண்டும். நல்ல கவனிங்க. உலகத்துல நல்லவங்களே கிடையாதாங்கிற லெவலுக்கு வந்தவன் தான். திருடனையும் கொலைகாரனையும் மத்தியில் கர்த்தர் போட்டு அவங்க மத்தியிலையும் 13 ஆண்டு காலம் வாழ்ந்தவன் தான். இப்ப சொப்பனம் நிறைவேறுகிறது. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து, யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். முகங்குப்புற தரையில விழுந்தவனை வணங்கினார்கள்.
யாருங்க? துரோகிகள். தகப்பனையே சந்திக்க விடாம ஆக்குனவங்க. வாசிப்போம். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் பேசி, வாசிப்போம், நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்தில் இருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து, தான் கண்ட சொப்பனத்தை நினைச்சிட்டான். அந்த சொப்பன ஞாபகம் வந்த உடனே அந்த சகோதரர்கள் செய்த தீமைகள் அத்தனை ஞாபகத்துக்கு வருது. நல்லா கவனிங்க ஐயா. வாசிப்போம். அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். ஏன் இந்த பாதையில கொண்டு போனாரு? இப்படி சொல்லிடக்கூடாதுன்னு ஐயா, இப்படி சொல்லிடக்கூடாதுன்னு தான் அந்த பாதையில கொண்டு போனாரு. ஏன் விற்க வைத்தார்? ஏன் ஜெயில தூக்கி போட்டார்? எங்கேயுமே நல்லவன் இல்லையே. வாசிப்போம். அதற்கு அவர்கள், அப்படியல்ல ஆண்டவனே, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுக்காரர் அல்ல என்றார்கள். அதற்கு அவன், அப்படி அல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான். பாருங்க, யாரும் தெரியும், தேசம் எங்க திறந்து கிடக்கிறதுன்னு பார்க்க வந்தீர்கள். வாசிப்போம். அப்பொழுது அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர். இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள். இளைய ஒருத்தன் இருக்கிறான், இப்ப அவனை பார்க்கிறதுக்கு துடிக்கிறான். அவனை பார்க்கணுமே, அதுக்கு தான் சொல்றான். வாசிப்போம். யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்களை வேவுக்காரர் என்று நான் சொன்னது சரி. உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவது இல்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன். இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். 17வது வசனம். அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். எல்லாம் ஜெயில தூக்கி போட்டாயா. ஏன் அந்த பாதை? ஏன் அந்த பாதை? இவங்க போய் தகப்பன்ட்டு சொல்லி எல்லா காரியத்தையும் பேசிவிட்டு இளைய சகோதரனை கூட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. அவன் சகோதரனை பார்க்கிறான். எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். உடைக்கப்படுகிறான். நல்ல கவனிங்க. அவன் இளைய சகோதரனை பார்த்த உடனே அவனுடைய அன்பு உடைக்கப்படுகிறது, இருதயம் நொறுக்கப்படுகிறது. இப்ப யோசிக்கிறான், யாருதான் நல்லவங்க இருந்தாங்க?
யாருமே நல்லவங்க இல்லையே. இவனுங்களாவது வித்தானுங்க, அவன் ஜெயிலே தூக்கி போட்டாலே. அழுகிறான். வாசிப்போம். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். எல்லாருக்கும் ஷாக். எவன அற்பமா நினைச்சோம், எவனை வித்து போட்டோம், எவனை தூக்கி வீசணும், எவனை கொலை செய்ய நினைச்சோம், எவனை குழியில போட்டோம், எந்த சொப்பனம் நடக்க கூடாது, எந்த தரிசனம் நடக்க கூடாது நினைச்சு அவனை வித்து போட்டோமே, அந்த யோசேப்பா நம்ப முடியல. கலங்கி போய் நிக்கிறாங்க. வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என்கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகி யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அது கர்த்தர் செய்தது. ஜீவரட்சணை செய்யும்படி, அநேகரை உயிரோட காப்பாற்றும்படி கர்த்தர் செய்தார் ஐயா. God has a greater plan in my life to save all the people in the country. அவனை ஒரு ரட்சகனாக வைத்திருக்கிறார். God's plan in the life of Joseph was beyond his comprehension. அவனால யோசிக்க முடியாத இடத்துல கொண்டு போய் வச்சிட்டாரு. படிக்காதவன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், 17 வயசுலேயே வேலைக்காரனாக அடிமையாக வைக்கப்பட்டவன், எங்கேயோ போய் வச்சுட்ட, பக்கத்துல போக முடியலையா? இன்னைக்கு அவங்களால அவன் பக்கத்துல போக முடியலையே. வாசிப்போம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோടെ காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாசிட்டிவ். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நல்ல கவனிங்க. தகப்பனை கூட்டிட்டு வருவாங்க, கட்டி பிடிச்சு அழுவான். தகப்பன் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் எல்லாரையும் காப்பாற்றுவான். தகப்பன் இறந்துருவாரு. தகப்பன் இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை யோசிப்பு கைவிட்டுருவானோ, நம்ம செய்த கொடுறதுக்கு பழி வாங்கிடுவானோன்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், ஆதியாகமம் 50வது அதிகாரம் 19 to 21 வரை. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா,
நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பச்சமாய் பேசினான். பச்சமாய், அன்பாய், பச்சமாய் அன்பாய். எந்த அன்பை யோசேப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் அவனை இந்த பாதையில நடத்தினாரோ அந்த அன்பிற்குள்ளாக யோசேப்பு வந்து விட்டான். தரிசனம் நிறைவேறியது. நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் உணவு வழங்குகிற, பராமரிக்கிற, பாதுகாக்கிற, ஜீவனை காக்கிறவனாக தேவ தரிசனத்தை நிறைவேற்றுகின்றான். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 1வது வசனம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். தகப்பன் தீர்க்க தரிசனம் சொல்றான் ஒவ்வொருத்தரை பத்தி. 22வது வசனத்தில் இருந்து, யோசேப்பு கனித்தெரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தெரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு கனிதரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. சுவர்ல படரும்னா படர முடியாத இடத்துல அது படருதுன்னா, கனி கொடுக்க முடியாத நேரத்துல கனி கொடுக்கிறவன். வாசிப்போம். வில் வீரர் அவனை மனமுடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய வில் உறுதியாய் இருந்தது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அவனை மெய்ப்பனா வச்சிருக்கிறாரு. அந்த மெய்ப்பனுக்குள்ள அன்பை கொண்டு வர்றாரு. எல்லா மக்களும் இருப்பாங்க, எல்லா வெரைட்டியும் இருப்பாங்க. எல்லாரையும் நேசிக்க வேண்டும், எல்லாரையும் நேசிக்க வேண்டும். அந்த அன்புக்குள்ள கொண்டு வர்றது தான் அந்த பாதை. வாசிப்போம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று, அவர் உயர வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தலங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த அன்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. ஐயா, அவன் பரிசுத்தவான் தான். ஏன் பாடுகள், ஏன் அவமானங்கள், ஏன் பொய் குற்றச்சாட்டுகள்? அவன் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போகல, குற்றமே செய்யாம உள்ள போயிட்டான். அங்குள்ள கைதிகள்கிட்ட அன்பை கற்றுக்கொள்ள, அவர்களிடத்தில் அன்பை காட்ட வேண்டும். அங்கெல்லாம் காட்டி பழகினாதான் துரோகம் செய்த சகோதரர்கள் வரும் பொழுது அன்பு காட்ட முடியும். வாசிப்போம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சன் தலையின் மேலும் வருவதாக. நல்ல கவனிங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றான். 22வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு கனிதரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. என் இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனம்,
நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். அது என்னது அந்த கனி? 12வது வசனம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. அதுதான் கனி. 17வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். நல்லா கவனிக்க வேண்டும். இன்றைக்கு யோசேப்பு ஒரு கனிதரும் செடியாக அன்பு செலுத்துறவனாக மாறிட்டான். இயேசு சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14 முதல் 16 வரை. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. சிறைச்சாலையிலேயா அவருடைய வெளிச்சம் பிரகாசித்தது. எகிப்து ஜனங்கள் மத்தியிலும் அவன் வெளிச்சம் பிரகாசித்தது. துரோகம் செய்த சகோதரர்கள் குடும்பத்திலையும் அவன் வெளிச்சம் பிரகாசித்தது. பயப்படாதீருங்க, நான் தேவனா. நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், செய்தீர்கள் சொல்லல, செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது அநேக ஜனங்களை காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கடைசி வரைக்கும் பராமரிப்பேன் என்று ஆறுதலாய் சொல்லி பட்சமாய் பேசி நான் முடிச்சிருக்குது. அவன் ஒரு விளக்கு, அவன் ஒரு விளக்கு. அவன் பிரகாசிக்கிறவனாகவே மரித்தான். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 26வது வசனம். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். மரித்த யோசேப்பு தேவன் வைத்த திட்டம் தரிசனத்தை நிறைவேற்றினாய் பரலோகத்தில் இருப்பான். பரலோகத்தில் அவன் இருப்பான். ஆண்டவர் நம் மீது ஒரு திட்டம் தரிசனம் வைக்கிறாரு. அந்த பாதையில கொண்டு போறது நோக்கமே அன்பை கற்றுக்கொள்ள, தீமை செய்தவர்களையும் நேசிக்கிற அன்பு. அல்லேலூயா.